ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உமா. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற திருப்புகள் என்ன அப்படின்னா, நீலங்குல் மேகத்தின் மயில் மீதே அப்படின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய திருப்புகள் தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், லேட் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக டாபிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற இந்த நீலங்குல் மேகத்தின் மயில் மீதே அப்படிங்கிற இந்த திருப்புகள் என்னுடைய பர்சனலாக நான் டெய்லியும் விருப்பப்பட்டு முருகப்பெருமான் முன்னாடி நின்று படித்து காட்டுற திருப்புகள். ஏன்னா இதில் இருக்க கருத்துக்களும் இதை படிக்க படிக்க நமக்கு அப்படியே இமேஜினேஷன் பண்ணும்போது அதில் வர வரிகள்லாம் இவ்வளோ சூப்பராக தமிழ் புலவர்கள் எழுதியிருக்காங்களா, அருணகிரிநாதர் இந்தளவுக்கு தமிழை நேசிக்கிறாரா அப்படிங்கிறது தெரியும். எனக்கு ரொம்பவும் பிடிச்ச திருப்புகள். நான் ஓவராக பில்டப் பண்ணுறேன் நீங்கள் நினைக்காதீங்க. இந்த ஆடியோ முழுசாக நீங்கள் கேட்டு முடிக்கும்போது கண்டிப்பாக இதை கேட்குற எல்லாத்துக்குமே இந்த திருப்புகள் கண்டினியூவாக நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைரெக்டாக இப்போ டிஸ்கஸ் பண்ண போயிடலாம். ஃபஸ்ட்டு நீலங்குல் மேகத்தின் மயில் அப்படிங்கிற இந்த வரிக்கு உண்டான அர்த்தம் பார்க்கலாம். இப்போ முருகப்பெருமானுடைய வாகனம் நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது தான் மயில், சரிங்களா? அந்த மயில் எப்படி இருக்குது, மயிலோட தன்மை என்ன அப்படிங்கிறத விவரிக்கக்கூடிய வரி தான் இந்த நீலங்குல் மேகத்தின் மயில், சரிங்களா? ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மயிலுடைய சிறப்பு தான் இருக்கும். அதை அருணகிரிநாதர் எப்படி சொல்கிறாருன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மேகத்திற்கு இப்போ பார்த்திங்கன்னா இயல்பாகவே இருக்கக்கூடிய நிறம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் வெண்மை நிறம். ஸோ மேகத்தின் இயல்பு நிறம் பார்த்திங்கன்னா வெண்மை. அது கடல் நீரை பருகினதுக்கு அப்புறமா அது நீல நிறமாக மாறும், சரிங்களா? ஆனால் மேகத்திற்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய நிறம் வெண்மை தான். கடல் நீரை அது பருகிய பின்னர் தான் அது நீலம் பார்த்திங்கன்னா நீல நிறமாக அது நிறம் மாறும். அதே மாதிரி சூழ் கொண்ட அந்த நீல மேகமே பார்த்திங்கன்னா கடைசியில் மழையாக பொழிந்து இந்த உலகிற்கு உதவுகின்றது. ஸோ ஒரு மழை மேகத்திலேருந்து பொழியுது அப்படின்னா அது டைரெக்டாக வரதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னு பாருங்கள். நார்மலாக அது ஒயிட் தான். அதுக்கப்புறம் கடல் நீரை பருகினதுக்கப்புறமா அது நீல நிறமாக மாறும். அதுக்கப்புறம் சூழ் கொண்டதுக்கப்புறமா அந்த நீல மேகம் பார்த்திங்கன்னா மழையை உலகிற்கு பொழிந்து உதவுகின்றது பயிர்கள்லாம் விளைவதற்காக. அதுவும் கைமாறு கருதாது பொழிகின்றது. ஸோ அந்த மழை வர்றதுனால அது கைமாறு நம்மக்கிட்ட ஏதாவது கேட்குதா, நமக்கு தான் அது எல்லாமே தருது. ஸோ அந்த மழை பார்த்திங்கன்னா கைமாறு கருதாமல் நமக்கு அது பொழிந்து கொண்டே இருக்கின்றது. அதை தான் பார்த்திங்கன்னா மழையின்றி மாநிலத்தார்க்கு இல்லை அப்படிங்கிற ஒரு வரியின் மூலிமா மழை எவ்வளவு இன்றியமையாதது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பிறரோட இன்பத்தை பார்த்து தன்னுடைய இன்பமாக எண்ணி யார் சந்தோஷப்படுறாங்களோ அவங்க தான் பார்த்திங்கன்னா தலை சிறந்தவர்கள். அது பொதுநல பிரியர்கள் பார்த்திங்கன்னா தன்னுடைய இன்பத்தை மட்டும் நாடாமல் பிறருடைய துன்பத்தை நீக்கி அதை காண்டு இன்புறுவார்கள். அவங்க தலை சிறந்த